Now, comparison between gene and chromosome behavior. Around 20th century, cytologists established that generally the total number of chromosomes is constant in all cells of species. A diploid eukaryotic cell has two haploid sets of chromosomes, one set from each parent. சைட்டாலஜிஸ்ட்னா செல் ஆராய்ச்சியாளர்கள் 20th செஞ்சுரியில் ஒரு ஸ்பீஷீஸில் உள்ள எல்லா செல்லுலையும் டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் எப்பவும் ஒரே மாதிரி நிலையாக இருக்கும்னு கண்டுபிடிச்சாங்க. டிப்ளாய்டு யூகரியாட்டிக் செல்லில் 2 ஹேப்ளாய்ட் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செட்டும் ஒரு பேரண்ட்டுக்கிட்டேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆல் சொமேட்டிக் செல்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம் கேரி த சேம் ஜெனட்டிக் காம்ப்ளிமெண்ட். எல்லா பாடி செல்ஸ்லையும் ஒரே மாதிரியான ஜெனட்டிக் காம்ப்ளிமெண்ட் இருக்கும். The behavior of chromosomes during meiosis not only explains Mendel's principles but leads to new and different approaches to study about heredity. Meiosis divisionல குரோமோசோமோட பிஹேவியர் மெண்டேலியன் பிரின்சிபிள்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ஹெரிடிட்டி பற்றிய ஆராய்ச்சிக்கு புதிய டிஃப்ரெண்ட்டான வழியையும் ஏற்படுத்தியிருக்கு. Let us see the comparison between chromosome and gene behavior. This picture shows the comparison of chromosome and gene behavior. You know that we have 23 pairs of chromosomes, that is 46 chromosomes. In all somatic cells, there are 2 identical set of chromosomes. This is one pair of chromosome, one from father and the other one from mother. This is called homologous chromosome. Homologous chromosome na size, shape, position of centromere, number of genes, nature and character of genes எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். This is a pair of homologous chromosome. This one is also a homologous chromosome and this is also a homologous chromosome. You know that genes are present in chromosomes. These genes are present at specific locus. Same genes are present in both the chromosomes in same order. இப்போ ஒரு கேரக்டருக்குரிய ஜீன் எடுத்துக்கிட்டா இந்த குரோமோசோமில் அந்த ஜீன் எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல அந்த கேரக்டருக்குரிய ஜீன் இந்த குரோமோசோம்லேயும் இருக்கும். இந்த குரோமோசோமில் ஒரு கேரக்டருக்குரிய ஜீன் இந்த இடத்துல இருந்தால் இந்த குரோமோசோம்லையும் அந்த கேரக்டருக்குரிய ஜீன் இதே இடத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்டுங்கிற கேரக்டருக்குரிய ஜீன் இந்த குரோமோசோமில் இந்த இடத்துல இருந்தால் இதே இடத்துல இந்த குரோமோசோம்லையும் ஹைட்டுக்குரிய ஜீன் இருக்கும். ஆனால் அதோட அல்லீல்ஸ் இதில் கேபிட்டல் டி இருந்தால் இங்கே கேபிட்டல் டியும் இருக்கலாம், ஸ்மால் டியும் இருக்கலாம். அதாவது அதோட ரெசசிவ் ஃபார்மும் இருக்கலாம், ரெண்டும் டாமினன்ட் அல்லீலாகவும் இருக்கலாம், இல்லை ரெண்டும் ரெசசிவ் அல்லீலாகவும் இருக்கலாம். இப்போ ஜீன்ஸும் அதில் உள்ள டிஎன்ஏ பேஸ் பேர்ஸும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது இந்த குரோமோசோமில் உள்ள டிஎன்ஏ, இது இந்த குரோமோசோமில் உள்ள டிஎன்ஏ. கண்டென்ஸாக இருக்கிறத இங்கே விரித்து வச்சு காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த டிஎன்ஏவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அங்கங்கே ஜீன்ஸ் இருக்கும். இது ஜீன்ஸ் இருக்கிற ஒரு லோக்கஸ். இந்த ஜீனில் உள்ள டிஎன்ஏவோட பேஸ் பேர்ஸ் இப்படி இருக்குது, இந்த ஆர்டரில் இருக்குது. குவானைன், சைட்டோசின், அடினைன், தையமின், சைட்டோசின், இது மாதிரி இந்த ஆர்டரில் எவ்வளோ நீளம் வேணால் இருக்கலாம். இது அல்லீல் ஏ. இந்த குரோமோசோமில் உள்ள டிஎன்ஏவிலையும் அதே பர்டிகுலர் பிளேஸில் ஜீன் இருக்குது. அந்த ஜீனோட பேஸ் பேர்ஸ் இந்த ஆர்டரில் இருக்குது. அதாவது இதே ஆர்டரில் ஸ்மால் அல்லீல் ஏ இருக்குது, இது கேபிட்டல் அல்லீல் ஏ. இந்த ரெண்டு அல்லீல்ஸும் ஒரே கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய அல்லீல்ஸ். பட் எ ஸ்மால் சேஞ்ச் வில் பி தேர். இங்கே சைட்டோசின் இருக்கிற இடத்துல இந்த அல்லீலில் தையமின் இருக்குது. இப்போ இது ஒரு ஹோமோலாகஸ் குரோமோசோம், இது ஒரு ஹோமோலாகஸ் குரோமோசோம். இதோட சைஸும் ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கும், இதோட சைஸும் ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இது ரெண்டும் நான் ஹோமோலாகஸ் குரோமோசோம். ஏன்னா இது வேறு சைஸ், இது வேறு சைஸ். அதோட லென்த்து, சைஸு, ஷேப்புக்கு தகுந்த மாதிரி பேரிங் நடக்கும். டியூரிங் மியாசிஸ் homologous chromosomes separate. So, pairs of alleles also separate. செல் பயாலஜிஸ்ட் குரோமோசோமுக்கும் ஜீனுக்கும் பிஹேவியரில் சிமிலாரிட்டி இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. ஜீன் ஜெனட்டிக் கேரக்டர்ஸை ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது இல்லையா. அந்த ஜீன்ஸு குரோமோசோமில் ஸ்பெசிஃபிக் லோக்கஸில் இருக்குது. இப்போ பார்த்தோம் இல்லையா.
These chromosomes carry genes from one generation to next generation. அந்த ஜீன்ஸை எடுத்துகிட்டு போகிறது இந்த குரோமோசோம்ஸ். ஜீன்ஸ் கேரக்டர்ஸை எடுத்துகிட்டு போகுது, அந்த ஜீன்ஸை எடுத்துகிட்டு போகிறது இந்த குரோமோசோம்ஸ். Now let us know the comparison of chromosome and gene behavior. Left side shows Mendelian factors, that is genes. Right side shows chromosomal behavior. What are Mendelian factors? They are genes. Mendel called it as factors. Factorsனா தமிழில் காரணிகள், அதாவது ஒரு செயலுக்கு காரணமான ஒரு பொருள். மெண்டல் பிளான்ஸோட கேரக்டர்ஸுக்கு ஏதோ ஒரு ஃபேக்டர் தான் காரணமாக இருக்குன்னு சொன்னார். அதுக்கு ஜீனுன்னு அப்புறம்தான் பேர் வச்சாங்க. ஸோ நவ் லெட் அஸ் கால் இட் மெண்டலியன் ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், alleles of a factor occur in pair. மெண்டலியன் ஃபேக்டர் அதாவது ஜீனில் அல்லீல்ஸ் எப்பவும் பேராக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், capital T and capital T are alleles of a gene responsible for tallness. They occur in pair. Small t and small t are alleles of a gene responsible for dwarfness. இது ரெண்டும் homozygous. Heterozygous capital T small t லையும் alleles பேராக தான் இருக்கும். Right side, chromosomes occur in pairs. Salient features of chromosomal theory of inheritance ல பார்த்தோம் இல்லையா? All somatic cells have two identical sets of chromosomes, one from female parent and one from male parent. இது homologous pairs ன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ alleles of a gene பேராக இருக்கும், குரோமோசோம்ஸும் பேராக இருக்கும். செகண்ட் பாயிண்ட், in Mendelian factor, similar or dissimilar alleles of a factor separate during the gamete formation. In previous chapter we have seen different crosses between the plants. In these crosses, the alleles get separated from each other during gamete formation. இப்போ capital T small t டால் கேரக்டருக்கு capital T small t இருக்கு இல்லையா ஹெட்ரோசைகஸில், இது கேமிட் ஃபார்ம் பண்ணும்போது capital T small tன்னு தனித்தனியாக பிரியும். இது டிஸ்சிமிலர் அல்லீல்ஸ். அதே மாதிரி சிமிலர் அல்லீல்ஸ் capital Tயும் கேமிட் ஃபார்மேஷனில் தனித்தனியாக பிரியும், ஸ்மால் டியும் கேமிட் ஃபார்மேஷனில் தனித்தனியாக பிரியும். அதே மாதிரி ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் செப்பரேட் டியூரிங் மியாசிஸ். அப்படி பிரியும் போது தான் மெட்டர்னல் குரோமோசோம் பேட்டர்னல் குரோமோசோம் உருவாகுது. அதுக்கப்புறம் ஜைகோட் ஃபார்மேஷனில் மெட்டர்னல் அண்ட் பேட்டர்னல் குரோமோசோம்ஸ் இணையும். தேர்ட் பாயிண்ட், மெண்டேலியன் ஃபேக்டர்ஸ் கேன் அசார்ட் இண்டிபெண்டன்ட்லி. மெண்டேலியன் ஃபேக்டர்ஸ் தானாகவே தனித்தனியாக பிரியும். அதே போல் பேர்டு குரோமோசோம்ஸும் தானாகவே தனித்தனியாக பிரியும். The paired chromosomes can separate independently during meiosis, but the linked genes in the same chromosome normally do not assort independently. ஒரே குரோமோசோமில் இருக்கிற linked genes, அதாவது பக்கத்தில் இருக்கிற ஜீன்ஸ் ரெண்டும் நெருக்கமாக பிணைஞ்சு இருக்கும், அதுதான் linked genes. இந்த ஜீன்ஸ் ரெண்டும் தனித்தனியாக பிரியாது, அதுதான் இதுக்குள்ள வித்தியாசம். alleles of a factor ஜோடியாக இருக்கும், குரோமோசோம்ஸும் ஜோடியாக இருக்கும். சிமிலர் ஆர் டிஸ்சிமிலர் அல்லீல்ஸ் கேமிட்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது பிரியும். ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸும் மியாசிஸ் நடக்கும்போது பேட்டர்னல் அண்ட் மெட்டர்னல் குரோமோசோமாக பிரியும். மெண்டேலியன் ஃபேக்டர்ஸ் தானாகவே சுதந்திரமாக பிரியும். பேர்டு குரோமோசோமும் தானாகவே பிரியும். ஆனால் ஒரே குரோமோசோமில் இருக்கிற லிங்க்டு ஜீன்ஸ் தனித்தனியாக பிரியாது. திஸ் இஸ் parallelism between Mendelian factors and chromosomal behavior. linked genes பிரியாதது மட்டும்தான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். தாமஸ் ஹண்ட் மார்கன் in 1933 received Nobel Prize in Physiology or Medicine for his discoveries concerning the role played by chromosomes in heredity. தாமஸ் ஹண்ட் மார்கன், T.H. மார்கன், ஹெரிடிட்டியில் குரோமோசோம்ஸோட பங்கு பற்றிய ஆராய்ச்சிகளுக்காக மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்கான நோபல் ப்ரைஸை வாங்கினார். Now let us see number of chromosomes present in some organisms. It is in diploid condition. Left side shows the organisms, right side shows the number of chromosomes. First one, in Ophioglossum, it is called Adder's tongue fin. It is a pteridophyte. In this Ophioglossum,
1262 chromosomes are present. Then next one is also a pteridophyte. It is equisetum. It is also called horsetail. In this equisetum, 216 chromosomes are present. Then giant sequoia, Sequoia sempervirens, that is redwood tree, Tamilla semmaram. It has 22 chromosomes. Then Arabidopsis, it has 10 chromosomes. Sugar cane has 80 chromosomes. Apple has 34 chromosomes. Rice has 24 chromosomes. Potato has 48 chromosomes. Maize has 20 chromosomes. Onion has 16 chromosomes. Haplopappus gracilis, it has 4 chromosomes. Then, do you know fossil genes? Some of the junk DNA is made up of pseudogenes. The sequences present in that was once working genes. They lost their ability to make proteins. They tell the story of evolution through fossilized parts. சில ஜங்க் டிஎன்ஏ சூடோஜீன்ஸால் உருவாக்கப்படுது. இதில் உள்ள ஜீன் சீக்வன்ஸ் ஒரு காலத்தில் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தது. ஆனால் அது செய்ய வேண்டிய செயலுக்கான புரோட்டீனை உருவாக்கக்கூடிய எபிலிட்டியை இப்போ இழந்துருச்சு. அது ஃபாசில் ஜீனாக ஆயிடுச்சு. இப்போ ஒர்க் பண்ணக்கூடிய நிலைமையில் இல்லாத ஜீன்ஸு ஃபாசில் ஜீன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சக்கரோமைசிஸ் குட்ரி ஆஃப் ஜீவிங்கிற ஈஸ்டில் டீகேயிங் ஸ்டேட்டில் இருந்த ஃபாசில் ஜீன்ஸை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சுகர் கேலக்டோஸை எனர்ஜியாக மாற்றக்கூடிய எபிலிட்டியை இழந்துருச்சு. இது ஃபாசில் ஜீனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த நேமை சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு வராது. ஓகே சில்ட்ரன், so far we have seen chromosomal theory of inheritance, its historical development, salient features, comparison between gene and chromosome behavior, number of chromosomes in different organisms, and fossil genes. In next class, let us learn linkage of genes. Thank you children.